பைரசி என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய படமே முதலமைச்சர் அவர்களோட படமே ஜனநாயகன் படமே லீக் ஆகிட்டு இவ்வளோ பெரிய பைரசியாக இருக்குது. சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 2023 அமெண்ட்மெண்ட்லேயே ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருக்குது. அதாவது 3 வருஷம் ஜெயிலு, 3 லட்சம் அபராதம் இருக்குது. அதை ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2023 இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே ஒரு தனி குழு அமைச்சிட்டாங்க. ஆமா, எது பைரசி கண்ட்ரோலுக்காக, கேள்விப்பட்டேன். சினிமா பைரசிக்காக என்ன பண்ணிட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து அமைச்சாங்க. ஒரு குழு அமைச்சு ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் டீமா அப்படியே சேர்ந்து சீமா, அதாவது சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில் சேம்பரும் அந்த கவர்மெண்டுடைய ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸை செட் பண்ணிட்டாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, படத்தோட எந்த பைரசி எது வந்தாலும் உடனே அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, பைரசி வரதில்லை. தெலுங்கு சினிமா பைரசி வராம பண்ணிட்டாங்க. அந்த ரைட் 3 வருஷத்துல காப்பிரைட் ஃபுல்லா காப்பிரைட் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பைரசி வந்து தெலுங்கு படத்தை பண்ணனால பயப்படுறான். ஆனால் தமிழ் படத்தை வந்து வந்த உடனே வந்து பிரிண்ட் வந்துடுது, டெலிகிராமில் வருது, இப்போ லீக் பண்ணுறானுங்க. ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணியிருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம், தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு பெரிய செல்லை ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற ஏதாவது கோரிக்கை. ஏன்னா உங்களோட படமே பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் எந்த படமும் தமிழில் பாதிக்கப்படக்கூடாது.